வணக்கம். பாமக வழக்கில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் உள் விவகாரங்களில் தலையிட முடியாது, கடிதங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்று டெல்லி உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கட்சி உரிமை கோரல் விவகாரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர் நீதிமன்றம் தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாமகவை பொறுத்தவரை தற்பொழுது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கிறது. தொடர்ந்து பாமக கட்சி தங்களுக்கு தான் சொந்தம் என இருவரும் உரிமை கொண்டாடி வருகின்றனர். பாமகவின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் இவருடைய பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இருப்பதாக தற்பொழுது பாமக அன்புமணி தரப்பு தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நேற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று பாமகவின் அன்புமணி ஆதரவு நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாமகவை யாருக்கு சொந்தமாக்குவது, யார் உரிமை கொண்டு வருவது என்ற ஒரு கேள்வியானது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இரண்டு தரப்பினருமே தொடர்ந்து தங்களுக்கு தான் பாமக சொந்தம் என்று உரிமை போராடி வருகின்றனர். ராமதாஸை பொறுத்தவரை இந்த கட்சியை ஆரம்ப கட்டத்திலிருந்து வளர்த்தெடுத்து நகரம் முழுவதும் கொண்டு சென்றது நான் தான் என்று அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான், பொதுக்குழுவின் 90% நிர்வாகிகள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமும் பாமக மாம்பழ சின்னம் தங்களுக்குத்தான் உரிமை என்றும் தெரிவித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பாமக வழக்கில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர் நீதிமன்றமானது இந்த உத்தரவினை தற்பொழுது பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.